அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆராதனை அண்ட் ஆகாரம் சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேச வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஜனவரி 27 எங்கள் சொந்த ஊரில் சிவகங்கையில் நாங்கள் வந்து வீடு கட்டியிருந்தோம். அந்த சின்ன வீடோட கிரகப்பிரவேசம் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு கார்த்தால் பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கெலாம் ரெடியாகி புது ஆற்றுக்கு வந்தாச்சு. அப்போ வந்து இங்கே வந்ததுன்னே பெருமாள்கிட்ட ஃபஸ்ட்டு விளக்கேற்ற சொன்னாங்க. நான் வந்து விளக்கேற்றினேன். எங்களுக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் தான். அதனால் திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றினேன். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து பழைய வீடு இருந்துச்சு. பழைய வீடை வந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு தான் புது வீடு கட்டியிருக்கோம். இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். சிம்பிளாக இருக்கும், ஆனால் அழகாக ரொம்ப நீட்டாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. நாங்கள் வந்து கணபதி ஹோமம், அதே மாதிரி சுதர்சன ஹோமம், அப்புறம் வந்து தன்வந்திரி ஹோமம் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லி தான் வாத்தியார் வந்து புக் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து சிறப்பாக இது எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்ல நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து வீடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. அதுக்கு முன்னாடியே வந்து டேட் இருக்கிறதுனால நம்ம கிரகப்பிரவேசம் வச்சுருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரகப்பிரவேசம் வச்சாச்சு. இந்த வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்துக்காரருக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக சின்னதாக, ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோர்லேருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சு கட்டிக்கிட்டோம். வீடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆன பிறகு நான் வந்து ஒரு ஹோம் டூர் காமிக்கிறேன். கிரகப்பிரவேசத்துக்கும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ், அதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். சிம்பிளாகவே பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் ஆத்துக்காரரோட கூட பிறந்தவா எங்கள் ஆத்து சைடு பார்த்திங்கன்னா அப்பாவும் மாமாவும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு சிம்பிளாக நல்லபடியாக முடிச்சாச்சு. நான் வந்து ஒரே பொண்ணுனால எனக்கு கூட பிறந்தவங்க இல்லை. ஆனால் வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா இருக்கா. அக்காவால் அண்ணாவாலெல்லாம் வர முடியல. மாமா மட்டும் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் அப்பா வந்திருந்தார். ஸோ இருக்கிற மினிமமான மனுஷாலை வச்சு நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. சிம்பிளாக பண்ணியிருந்தாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு போச்சு. பெருமாளுக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் இட்டுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மகாபெரியவாளை வந்து நாங்கள் சேவிப்போம். அதனால் மகாபெரியவா ஃபோட்டோ, சிவன் சார் ஃபோட்டோவும் வச்சுட்டு எல்லாருக்கும் பூவெல்லாம் சாத்திட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹோமம் விளக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் வந்து எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் ஹஸ்பண்ட் பையன் 3 பேர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோமம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. சாப்பாடு வந்து வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். கார்த்தாலைக்கும் மதியத்துக்கும் வந்து சாப்பாடு வெளியில் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ ஹோமம்லாம் முடிச்சு வரவாளுக்கு வந்து சிம்பிளாகவே சாப்பாடெல்லாம் பரிமாறியாச்சு. பரிமாறுறது பார்த்திங்கன்னா நாங்களே வந்து பரிமாறிக்கிட்டோம். நான் கட்டின்னு இருக்க மடிசார் புடவை பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தது. இதுக்கப்புறம் வர்றது பார்த்திங்கன்னா ஹோமம் வளர்க்குறது, அதே மாதிரி கிரகப்பிரவேசம், அதே மாதிரி கோபூஜை, இது எல்லாமே அடுத்தடுத்து வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகி இப்போ தான் 4-5 மாதம் ஆச்சு. அதனால் வந்து கீழே உட்காரக்கூடாதனால நான் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் அவளாக வந்து கீழே உட்காந்துட்டா. பூஜை ஆரம்பித்தாச்சு. शतमानं भवति शताय पुरुषशतेन्द्रियातिष्ठति गवाम् अंतर्यामि गोपालकृष्णाय नमः. இந்த சிம்பிள தண்ணி இருக்குன்னா தீர்த்தத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு பசுமாட்டுக்கு முகத்தில் அப்படியே காமிச்சிட்டு கீழே 3 தடவை எப்படி விட்டுட்டு அப்படியே இன்னொரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுவோம். கண்ணுக்குட்டிக்கும் மாட்டுக்குள்ள गवान्तर्यामि गोपालकृष्णाय नमः. आसनाध्यक्षतां समर्पयामि. पदयोः पाद्यं समर्पयामि. हस्तयोः अर्घ्यं समर्पयामि. मुखे आचमनीयं समर्पयामि. अभ्य प्रदक्षिणोदक स्नानं समर्पयामि. स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि. अलङ्करणार्थे आभरणार्थे अक्षतान् समर्पयामि. विद्यवट्टाङ्करेषणे ईश्वरीं सर्वभूतानां तामयोपक्वये श्रियम्. लक्ष्मी எல்லா இடத்துலையும்
முதல்ல முகத்துல, அதுக்கப்புறம் கழுத்துல, முதுகுல, வால்ல எல்லா இடத்துலயும் பசுமாட்டுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படியே பிரதட்சணமா போய் பிரதட்சணமா வந்துடணும். வச்சுக்கிட்டே வாங்கணும். ஆவஹஜாதவேதோ லக்ஷ்மீர்வனபகாமினேஹ காமிரண்யம் விந்தேஜம் காமஸ்வம் புருஷானஹம் அஸ்வபோகாமதமத்யாமஸ்தினாம் பிரபோதினீம் யம்தேவே வக்வலே ஸ்ரீர்வாதேவே விசதாம் காம்சோஸ்மிதாம் ஹரண்யப்தே நிஷதாம் த்வாம்ருலே ஆதித்யவர்ணே தபசாதிஜாதோ வனஸ்பதிசமோரக்ஷோத வில்வஹ सस्यफलाहान्तमाजान्तराजाश्च भाग्या लक्ष्मीः उपैतमां देवसखकीर्तिश्चमनिना सह प्रातर्भूतोऽस्मिन् कीर्तिमद्भिं ददातु मे क्षुद्विवासामलां देवतां लक्ष्मीं नाशयाम्यहम् अमानान्दामिहोपद्मजे श्रियम् वाचस्पद्यमशीमहे पशूनां लोकमन्यस्मे श्रे श्रेयतान्यशः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः अपने पादத்துல போடுங்க கோவிந்தாய நமः விஷ்ணவே நமः மதுசூதன அபிசுத்தி வந்துருங்க மதுசூதனாய நமः திரிவிக்ரமாய நமः வாமனாய நமः இருந்து அனைத்து ரிஷி முனிகளாகவும் கயிற்று பக்கத்திலே பிரம்மனும் பின்பக்கத்திலே மகாலட்சுமி இருக்கிறதாக ஐதீகம் 33 கோடி தேவதா அப்படின்னு சொல்லுவாங்க 33 கோடி தேவர்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா 33 அப்படிங்கிறது கோடின்னா கவுண்ட் கிடையாது அது ஒரு வர்க்கம்னு பேர் ஒரு ஒரு குறிப்பிட்ட இத்தனை பேர் சேர்ந்தா ஒரு ஒரு வர்க்கம்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி 33 வர்க்கத்துக்கு 33 கோடி தேவர்கள்னு பேர் அஷ்டவசு ஏகாசத்ரா துவாதசாதித்யர் பிரஜாபதி மகாவிஷ்ணு இத்தனை பேர் சேர்ந்து பசுமாட்டுக்குள்ள ரிஷி முனிவர்களோட இங்கே குடி இருப்பாங்க ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டிக்கும் பூஜை பண்றதுனால பூமண்டல பிரதட்சணம் பண்ற பணம் கிடைக்கும் கிருஷ்ண பிரீத்திக்காக பண்ணக்கூடிய வேலை அதுக்கப்புறம் பித்ருதோஷம் இருந்தாலும் நீங்கும் இந்த வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னா பெருமாள் லக்ஷ்மி வந்தாலும் பெருமாள் வருவாங்க பெருமாள் தான் லக்ஷ்மி வருவாங்க ரெண்டு பேரும் நித்யா வியோகினி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மகாலட்சுமி எங்க இருக்காங்களோ அங்க பெருமாள் இருக்காங்கன்னு அர்த்தம் லக்ஷ்மிக்கு பூஜை பண்றதுனால வீட்டுல லக்ஷ்மி கடாட்சமா இருக்கணும் முதல்ல மகாலட்சுமியை தான் நாம வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க மகாலட்சுமியை பூஜை பண்றோம் கவாம் அப்படின்னா கோவுக்குள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் கிருஷ்ணனை முக்கியமாக பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுவோம் பூவை எடுத்துக்கோங்க 2 பூவா கையில் எடுத்துக்கிட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி இங்கே வால் மேலே போடுவோம் ஜி நமः வித்யாஜி நமः சர்வபூத ஹிதப்பிரதாஜி நமः ஸ்ரத்தாஜி நமः விபூத்யை நமः சுரபியை நமः பரமாத்மிகாஜை நமः வாச்யை நமः பில்வநிலையாஜை நமः க்ஷீரோத்பவாஜை நமः சந்திர சகோதரியை நமः ஆஹ்லாத ஜனன்யை நமः பிரீத்தி புஷ்கரண்யை நமः தேவ்யை நமः மகாலட்சுமியை நமः महादेव्यै नमः यशस्विन्यै नमः धन्यायै नमः भुवनेश्वर्यै नमः महालक्ष्म्यै नमः गोपालकृष्णाय नमः नानाविध परिमलपत्रपुष्पाणि समर्पयामि धूपमाग्रापयामि प्रत्यक्षं धूपमाग्रापयामि दीपार्थे अक्षतां समर्पयामि नैवेद्यं निवेदयामि गवां दर्शयामि गोपालकृष्णाय नमः அப்படியே கையில கொண்டு போய் முன்னாடி பசுமாட்டுக்கு முன்னாடி காமிச்சிருக்கோம் கோபாலம் கோபரூபிணம் கோகுலோத்சவம் ஈசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிக்கோங்க மட்டும் காட்டுங்க கவாம் தரியாமி கோபாலகிருஷ்ணாக நமः அப்படியே சுத்தி வந்துருங்க महालक्ष्मी देवी माधवी माधवप्रिया लक्ष्मी प्रियसखी देवी महाविष्णुवल्लभा महादेवी विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् तदेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्षो रमापते अपने पादத்துல போட்டுருங்க கோவர்தன தரம் वंदे गोपालं गोपरूपिणं गोकुलोत्सवं ईशानं गोविंदं गोपिका प्रियं சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணிக்கங்க கற்பூர द्रव्य देवता महालक्ष्मी समेत नारायण प्रीत्यर्थे आवाहन पूजनं च अहम अद्य करिष्ये अक्षते பெருமாள் பாதத்துல போட்டுருங்க मायावी परमानंदम जग्वा वैकुंठमुत्तमं स्वामी पुष्करणी तीरे रमया सहमोदते कल्याणात्मकात्राय कामितार्थप्रदायिने
श्रीमद् वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः। सत्यवाक्येन सर्वार्थान् साधयाम्यहम्। ओम श्रीकांताय कल्याण विधये विधयेत्तिनां श्रीवेंकटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ओम शिवतनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं शोभितं मोदकेन अरुणकुसुमालाभ्यालम्बोदरं तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि। लक्ष्मीर्यस्य परिग्रहः कमलभूः सुवर्णरत्नामृतः पौत्रश्चन्द्रविभूषणश्चतुरः शेषश्च सय्यासनः ब्रह्माण्डं वरमन्दिरं सुरगणाः यस्य प्रबलं सुलग्ने सावधान शुभमुहूर्ते सावधान श्रीलक्ष्मीनारायण ध्यान सावधान गंगा सिंधु सरस्वती च यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमनदी च पल्गुसरयो श्रीगण्डकी गोमती कावेरी कपिला प्रयाग सरयो नेत्रावतीत्यादयः अद्य श्रीहरिपादपङ्कजभव कुर्यात् सदा मङ्गलम्। सुलग्ने सावधान शुभमुहूर्ते सावधान श्रीलक्ष्मीनारायण ध्यान सावधान तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतेः अङ्ग्रियुगं स्मरामि। मम कुलदेवता लक्ष्मी वेङ्कटेशाय नमः। सीतापते रामचन्द्राय नमः ध्यायामि आवाहयामि। महादेव्यै नमः महालक्ष्मी नमः। இந்த பழத்தட்டுலையும் இந்த குடத்துக்கும் பூஜை பண்ணிக்கணும். நம்ம நீங்க முன்னாடி வந்துருங்க. हरिद्रा कुंकुम गंधा कुंकुम गंधान्धारयामि कुंकुम सौभाग्य द्रव्याणि समर्पयामि पुष्पमालिकान् समर्पयामि पुष्पैः संपूजयामि। महाज्वालाय धीमहि तन्नः चक्रः प्रचोदयात्। இப்போ கிரகப்பிரவேசம் அப்படின்னு பண்ண போறோம். கிரகப்பிரவேசத்துல இதுக்கு முன்னாடியே நீங்க எத்தனை தடவை உள்ள போயிட்டு வந்திருப்பீங்க, வெளியே வந்திருப்பீங்க. குறிப்பிட்ட நேரம் குறித்து கிரகப்பிரவேசம் எதுக்கு பண்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடு யாருது அப்படின்னு கேட்டா இப்போ நாராயணன் அப்படின்னுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது பெருமாளுடைய வீடு அப்படின்னு சொல்லிக்கணும். பெருமாள் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருடைய நிழல்ல நாம வாழணும், அதுதான் கான்செப்ட். அதனால நாம உள்ள போறதுக்கு நேரங்காலங்கள் தேவையில்லை. நாம உள்ள போறதுக்கு நேரங்காலங்கள் தேவையில்லை. பெருமாளை கூப்பிடும் பொழுது பெருமாள் நாம கூப்பிட்டா வருவார். குலதெய்வம் அவங்க குலத்தை உத்தாரம் பண்ணக்கூடிய தெய்வம். அப்போ நீங்க கூப்பிடும்போது அந்த சீனிவாச பெருமாள் நேரம் உங்க வீட்டுல இருந்து அவர் இருக்கக்கூடிய வீட்டுல அவர் நல்லா நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புறதுக்காக இந்த இடம் வாங்கி இந்த வீடை கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள அந்த பிரார்த்தனை எப்பவுமே இருக்கணும். பூவராக பெருமாளையும் குலதெய்வத்தையும் அனுகிரகம் இல்லைன்னா இடம் வாங்க முடியாது, வீடும் கட்ட முடியாது. அப்போ நாம இந்த கிரகப்பிரவேசம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, முன்னாடி இந்த தண்ணீர் குளத்துல கங்காதேவியையும் வெத்தலை பாக்கு பூ படத்துல மகாலட்சுமியையும் தானியங்கள்ல எல்லாத்தையும் பூஜை பண்றோம். இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, வீட்டில் வாழணும் அப்படின்னா முதல்ல என்ன இருக்கணும்னா வீடு இருந்தால் பத்தாது. வீட்டில் நகை பெட்டி பணப்பெட்டி இருந்தால் வாழ முடியாது. என்ன இருக்கணும் அப்படின்னா பெருமாள் அனுகிரகம் இருக்கணும் முதல்ல. அதுக்காக முதல்ல பெருமாளுக்கு பூஜை பண்ணுறோம். ரெண்டாவதாக மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கணும். ஏன் அப்படின்னா தண்ணி, பால், தயிர், வெத்தலை பாக்கு, பூ, பழம், தானிய வகைகள் இது எல்லாம் இருந்தால் தான் வீட்டில் வாழ முடியும். இது இல்லாத வீட்டில் யாராலும் எவ்வளோ பணம் காசு வச்சுருந்தாலும் வாழ முடியாது. அதனால் தானியங்கள் சுபிக்ஷமாக இருக்கணும், வீட்டில் தண்ணி சுபிக்ஷமாக இருக்கணும், பசும்பால், வெத்தலை பாக்கு, பூ, பழம், சுமங்கலி திரவியங்கள் குறையாமல் இருக்கணும். இதுதான் மற்றாத செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் தான் தாயார் கூடி இருப்பாள். அப்போது நாம் அதுக்கு எல்லாருமே பூஜை பண்ணி அதை கையில் ஏந்தி மங்கள வாத்தியங்களுடைய நாம் சொல்லக்கூடிய வேத மந்திரங்களுடைய சுலக்னே சாவதான லக்ஷ்மி நாராயண சாவதான மந்திரம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் மங்கள கோஷ மந்திரங்கள்னு பேர். மங்களாஷ்டகம் பெருமாளுக்கு திருப்பதியில் சொல்லக்கூடிய மங்களாஷ்டகங்கள் அது எல்லாமே ஒலிக்க பெருமாள் கூட வரும் பொழுது பெருமாள் தான் உள்ளே போகிறாருங்கிற பாவிச்சுண்டு நாம் உள்ளே போகணும். பெருமாள் நிலையில் நம்ம வாழணும். இதுதான் கிரகப்பிரவேசம். அதுக்காக தான் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. இத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கீங்களா, அப்போல்லாம் கிரகப்பிரவேசம் கிடையாதுன்னா அது கிரகப்பிரவேசம் கிடையாது. இங்கே மகாலட்சுமியும் நரசிம்மர் மந்திரம் சொல்லியிருக்கோம். இங்கே வாசப்படியில் நரசிம்மர் உட்காந்துருப்பாரு. அந்த நரசிம்மருக்கும் பூஜை பண்ணணும். தோரண தேவதா அப்படின்னு சொல்லி சூர தேவதா இருக்குது, துவார தேவதா பூஜை பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் கங்காதேவியும் குலதெய்வத்தையும் எல்லாரையும் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் தட்டு தாம்பழத்தோட வலது காலை எடுத்து வச்சுட்டு பெருமாள் உள்ளே போகிறார் அப்படின்னு நினச்சிக்கணும். கையில் இருக்கிற அக்ஷதையை பெருமாளை பிரார்த்தனை பண்ணி மனசுல பாவிச்சுக்கோங்க. பெருமாள் கூட இருக்காரு, பெருமாள் வந்திருக்காரு, பெருமாள் முன்னாடி போறாரு, அவர் நிலையில் நான் இங்கே வாழ போறேன், இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு இந்த வீட்டில் சுபிக்ஷமா இருக்கணும், தாயார் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு அக்ஷதையை போட்டுருக்கணும். இஷ்ட குல தேவதாபியோ நமஹ தே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. அரே மேலே भद्रं मृत्युमृत्युं नमाम्यहं महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नः श्रीनिवास प्रचोदयात्. समस्त परिवार देवताभ्यो नमः. प्रार्थना पूर्वक वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि. महादेव्यै नमः. சேர்ந்து இல்லைங்கண்ணா, நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். கொடுத்த கையில் வளமாடணும் வளமாடணும். महालक्ष्मी वल्लभा लक्ष्मी जयलक्ष्मी सरस्वती श्रीलक्ष्मी वरलक्ष्मी च कमला समस्ताक्षी गंभीरा युक्ता महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. श्रीनिवासाय नमः. लक्ष्मी वेंकटेशाय नमः. प्रार्थनां समर्पयामि. नमस्करोमि. அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டு பாலை காய்ச்சிக்கோங்க. சுமங்கலி 2 பேர் பெரியவாளை கூப்பிட்டு आवाहयामि आसागे समर्पयामि. ओम नक्षत्रम देवन्द्रम सर्वाः ओम आवाहयामि.
अश्वग्रामदले वृक्षं साल्कं च आयुधं प्रविभागेन अश्वग्रामदेशे क्रस्य प्राप्तिभागे पञ्चमनाकारमण्डले पुष्पावधान्यश्वरे आदिदेवतापतिदेवता भगवन्तं चक्रग्रहान्तं लक्ष्मीसमं ध्यायामि आवाहयामि आशादेशदां समर्पयामि ओम तन्नो देवी रक्षयामो ओम देवी रक्षमदरः भगवन्तं राहुग्रहं ध्या राहुग्रहान्तर्गत लक्ष्मीसमं ध्यायामि आवाहयामि आशादेशदां समर्पयामि महाविष्णवे स्वाहा वासुदेवाय धन्वन्तरये सर्वविनाशनाय श्री महाविष्णवे स्वाहा वासुदेवाय धन्वन्तरये त्रिलोक्यनाथाय श्री महाविष्णवे स्वाहा वासुदेवाय धन्वन्तरये सर्वविनाशनाय 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 श्री महाविष्णवे स्वाहा वासुदेवाय यजमानं मृत्योत्पादय आरोग्यवन्तं कुरुता स्वाहा ओम
अववर्णी नक्षत्रे मेषराशौ जातां रत्नप्रजा नाम्नी एनांस यजमानी मृत्योर्पालय पालय आयुर्वर्धयवर्धय दीर्घसुमंगलीं आरोग्यवतीं जगदामहे सुगन्धिं मुख्यवर्धनम् ओम जंसः उत्तराभद्रप्रजा नक्षत्रे मीनराशौ जातं अनिरुद्ध शर्माणं येनं स कुमारं मृत्योर्पालय पालय दीर्घायुष्मतं आरोग्यवतं ज्ञानं च गुरुपुरं ब्रह्मगंगिजामहे सुगंधिं मुख्यवर्धनम् ओम ஒரு 8 நமஸ்காரம் திருமாலுக்கு 2 தாயாருக்கு 1 சூரியசந்திரனுக்கு 1 தர்மத்துக்கு 1 மாதிரி கணக்கு பண்ணி கீழே வந்து அங்க ஒரு 8 தடவை கும்பத்தை பார்த்து சேவிச்சுக்கோங்க. நம்ம இவ்வளவு சின்ன கடைசியில ஒரு தடவை போய் நமஸ்காரம் பண்ணிடுங்க. ಈ ಕಾರಣ ಇದರ ಹೊಡೆದು ಅದು ಮಂಗಳಕರ ಹಾಗೆ ಇದರ ಹೊಡೆದು 8 தடவை ಕಾರಣ ತೂಕ ನಮ್ಮ ಪದಕ ಮುರಳಿ तदस्य नाम गुह्यं यतस्ते जिह्वा देवानामृतस्य नामेः अयं नाम प्रप्रामानुतस्यास्मिन् नित्ये धारयामानमोऽमे ब्रह्माण्डोऽवच्चस्य आनन्दशृङ्गावमे कवरयेतदे चत्वारशृङ्गात्रयोऽस्य पादा द्वेषे सप्तास्याददावृषमारोर्वेति महोदेवो मध्याम् आविवेश तदा आयतं मनगर्भक्यमानन्दवे देवासो कृतमन्वाविन्दन् इन्द्रजेकं सोऽर्घ्यजेकं जजान तेनादेकमानुदयानिक्तादक्षः एतादृशन्निरत्याः समुद्राचार्यपुणानामचक्षे तस्य दानासमितो आर्जन्तदाजोषाणाम् जातवे एतराः अन्याहायोगवे दवावो हञ्जन्तिञ्जानामिजातवे श्री भू समेत वेंकटेशाय नमः पूर्णनामीकरण नैवेद्यं निवेदयामि श्रियं पदम आयुष्यं तेजः आरोग्यं देहि मे हव्यवाहन श्रियं देहि मे हव्यवाहन ओम नमः इति நீங்கள் ரெண்டு பேரும் சதுஸ்சாகர பரியந்தம் கோபிராமணேभ्यः शुभं भवतु वासिष्ठ मैत्रावरुण कौंडिन्य प्रयाणशेय
त्रिप्रबलान्वित कौंडिन्यगोत्रः आपस्तंभ सूत्रः चतुश्शाख अध्यायी நீங்க உங்க பேர் சொல்லிக்கோங்க தம்பி பேர் சொல்லிக்கிட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படியே சேவிச்சு அம்மா நீங்க பிரதட்சணம் பண்ணலாம் பண்ணிக்கணும் இந்த வயாரத்தே மோஹோ தேவே சமாவாந்தோ யாமோஹோ திவ்யாத்வா சமந்தி வித்யமாத்வா ஆயாஸ்வா இல்லாஹ சமுத்ர அஸ்தாயாஸ்தா பாவக ஆமோஹோ தேவே சமாவாந்தோ अयं मे हस्तो भगवान् अयं मे भगवद्रः अयं मे शुभे शुभाभि मनुष्यः शुभं पवित्रं पठन्तु आमयामि शृण्वेताम् आपो वै भेषजं भेषजमेवास्मै कृणोति सर्वमायुरेति आयुषं समुद्रतीर्थनादे कश्यपसत्राश्वते खण्डे अगत्यसत्राश्वते नाभो यद्देवानां दक्षिणस्कन्धे तामस्कन्धे सर्वं शतानि शिरसि बलायुषं सर्वाङ्गे हृदये सुमङ्गले पश्यता सौभाग्य वस्त्रं विपरीतन आक्षेप श्रियमेवावरन्दे श्रीदेवादे मनन्निवेद्याः क्षेममेयास्तस्य सीतोवादः क्षेममेवावरन्दे अनयो सम्पत्योः समन्वयोः वेदोक्तं दीर्घमायुष्यसिद्धिरस्तो तथास्तो समानस्य गृहे नित्यकल्याणपरम्परावाद्यरस्तो तथास्तो स्वामी सहित आचार्य दक्षिण मुன்னாடி வச்சு சுவாமி வச்சு சுவாமிக்கு வச்சு ஆசிரியர் திருப்பலம் दक्षिण मुன்னாடி பரஸ்ய மகேஸ்வரः பரிகார க்ஷேத்திரங்களோட புறப்பட்டு ராணிக்கு விட்டு புறம் பார்த்து வச்சிட்டு போகும்போது ததா போறப்ப அங்க यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि सर्वं श्रीकृष्णार्पणमस्तु देवी शंकरांबिये कोरी आंदाय शबरी திருமண்டலம் பாடி எங்கும் நிறைந்தாய் தங்கிட வந்தாய் மார்கழியில் அடவந்தாய் ராமச்சந்திராய ஜனகராஜ மனோகராய ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு ஓமம்லாம் வளர்த்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தவா எல்லோரும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது போய்கிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து மகா பெரியவாளோட பூர்வாஷ்ரம தம்பி சிவன் சார் நிலையம் தான் பேர் வச்சுருந்தோம்.
அம்மாத்த கிரகப்பிரவேச வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.